ரெடிண்ணா. சென்னை திருமங்கலம், அதாவது 12ஆம் தேதி இரவு 11 மணிக்கு சென்னை திருமங்கலம், அதாவது பாடி டு கோயம்பேடு போகக்கூடிய சாலையில் இரவு ஒரு விபத்து நடந்தது. அந்த விபத்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வீலரில் 2 பேர் வராங்க. ரோட்டில் பெரிய மழை இருக்குது, பள்ளம் தெரியாமல் கீழே விழுந்த உடனே பின்னாடி வந்த லாரி ஏறி விபத்து ஏற்பட்டு ஒரு பெண்மணி உயிரிழந்தாங்க. ஆனால் அந்த ஓட்டிட்டு வந்தவர் பேட்டி கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு, அங்கே ரோட்டில் பெரிய பள்ளம் இருந்து அதில் விழுந்த உடனே என் தங்கச்சி கீழே விழுந்து இது மாதிரி லாரி ஏறிச்சுன்னு சொல்கிறார். அப்போது இது யாருடைய குற்றம்? அதாவது நெடுஞ்சாலைத்துறை சரியாக இந்த மாதிரி சாலைகளை செப்பனிடுவதே இல்லை. ஆகவே இந்த விபத்து இந்த உயிரிழப்பு, இது விபத்து இல்லை, உயிரிழப்பு, இது ஒரு மர்டர் தான் இது. ஏன்னா அதிகாரிகள் சரியாக ரோடை செப்பனிடாதனால்தான் இந்த விபத்து நடந்தது. அதை நான் சொல்ல, ஓட்டுநர் சொல்ல, பப்ளிக் சொல்கிறாங்க. அந்த உயிரிழப்பு ஏற்பட்டவுடைய அவங்களுடைய அண்ணனே வண்டி ஓட்டிட்டு வந்தவரே சொல்கிறார். ஆகவே இந்த உயிரிழப்புக்கு காரணமான நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள், இன்ஜினியர், அசிஸ்டண்ட் இன்ஜினியர், அப்புறம் பராமரிப்பு மற்றும் மெயின்டெனன்ஸ் பண்ணுறக்கூடிய அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கணும். இன்றைக்கி திருமங்கலம் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். என்ன கம்ப்ளைண்ட்னா, செக்ஷன் 166 தன் கடமை செய்ய தவறாரு. செக்ஷன் 160 இவரால் பல உயிரிழப்பு ஏற்படுது. இந்த விபத்தில் 106 இவங்களையும் முதல் குற்றவாளியாக சேர்க்க சொல்லி நான் இன்றைக்கி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் இன்ஸ்பெக்டர்கிட்ட. கண்டிப்பாக இது மாதிரி அதிகாரி மீது நடவடிக்கை எடுத்தால் தான் பிற்காலத்தில் சாலைகள் சரியாக இருக்கும். ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி கவர்மெண்ட்டு எக்மோரில் அந்த கலவை யூனிட் இருந்து எங்கன்னா பள்ளம்னா உடனே எடுத்தாந்து ஒரு லாரி கொட்டி ரோடை போடுவான். இப்போ அதெல்லாம் கிடையாது. ஒரு பள்ளம் மூடணுன்னா நீங்கள் ஒரு கான்ட்ராக்டர் கூப்பிட்டு அதுக்கு டெண்டர் போட்டு அதுக்கு ஃபிக்ஸ் பண்ணி மூடுறதுக்கு விபத்து நடந்தது. ஆகவே இது ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவதற்காக அதிகாரிகள் மீது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இது மாதிரி அதிகாரிகளும் தண்டிக்கப்படுவாங்க. ஒரு உயிரிழப்பு ஏற்பட்ட அதிகாரிகளுக்கோ தண்டனை இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா இது மாதிரி விபத்துகள் குறையும் என்பதனால இந்த கம்ப்ளைண்ட்டை தி பப்ளிக் என்வாயர்மெண்ட் அவேர்னஸ் சொசைட்டி சார்பாக கொடுத்துருக்கோம். நடவடிக்கை எடுப்பாங்கன்ற நம்பிக்கையோடு நம்ம சொல்கிறோம். தேங்க்யூ. யுவராஜ், தி பப்ளிக் என்வாயர்மெண்ட் அவேர்னஸ் சொசைட்டியுடைய தலைவர்.